ஐயா நார்முலாதன் வணக்கம். பாத்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலம் இணைந்து உருவாக்கியுள்ள திருவள்ளுவர் இருக்கையின் சார்பில் தொடர்ந்து நிகழும் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் நிகழ்ச்சியின் 9ஆம் அமர்வு இன்று அம்பை திருக்குறள் அறக்கட்டளையின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து ஒரு சிறப்புரை இங்கே நிகழ இருக்கிறது. இந்த நல்ல நிகழ்விலே இணைந்திருக்கிற அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்கின்றோம். அன்பர்களே, இன்று ஒரு மாலையில் ஒரு துயர செய்தியை கேள்விப்பட்டோம். அதாவது முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதம் ஐயா அவர்களை அனைவரும் நன்கு அறிவீர்கள். அவர்களுடைய அருந்தவ புதல்விதான் திருமதி மணிமேகலை கண்ணன் அவர்கள். நானெல்லாம் நன்கு அறிவேன். நல்ல நம்ம குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள். அவர்களுடைய கணவர் டாக்டர் கண்ணன். அவர் தமிழ் மொழியில் மட்டும் ஹிந்தியிலும் வல்லவர். கலைஞருடைய முத்தமிழ் காவலர் முத்தமிழ் கலைஞருடைய நமது மேனாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் ஹிந்தியில் மொழிபெயர்த்திருக்கின்றார். ஒரு சிறப்பு என்னவென்றால், பிற நாட்டு சரித்திரங்கள் நாம் அறியணும்னு சொன்னது போல நம்முடைய மொழி நூலை பிற மொழிகளில் மொழிபெயர்த்தால்தான் தமிழினுடைய பெருமை பாரங்கும் சிறந்தோங்கும். அந்த சீரிய பணியை, சிறந்த பணியை செய்தவர் திருமதி டாக்டர் கண்ணன் அவர்கள். உண்மையிலேயே அவருடைய இழப்பு நமது தமிழ் சமூகத்திற்கு ஒரு மாபெரும் இழப்பாகும். அதற்கு இன்று நாம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும், அவர்கள் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கவும் ஒரு 2 மணி துளி நாம் அனைவரும் மௌனமாக இருந்து பின் நிகழ்ச்சியை தொடங்குவோம். அனைவருக்கும் நன்றி. முதலில் தமிழ் தாய் வாழ்த்து கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பர் அவர்கள். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்களமும் அதில் சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் இளமை திறம் வியல்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அருமை. இனிய குரலில் அனைவருடைய செவியையும் ஈர்த்து இசைவிக்கும் வண்ணம் தமிழ் தாய் வாழ்த்தினை பாடியுள்ள கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் மரபு தமிழ்தாயை தொடர்ந்து திருவள்ளுவர் வாழ்த்து பாடி திருவள்ளுவர் மந்திரம் சொல்லிதான் நிகழ்ச்சியினை தொடங்குவோம். இப்பொழுது திருவள்ளுவர் வாழ்த்து. இந்த வாழ்த்தினை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் நிறுவன தலைவர் மேனாள் நீதியரசர் சி. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இயற்றி இசையமைத்த பாடல். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தீந்தமிழ் பாவலன்
தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் திருக்குறளை தேனினும் இனியனல் திருக்குறளை திதிக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை திதிக்கும் செந்தமிழில் வடித்தோன் வளரிவன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்தறிவு பகலவன் பாமரரின் நண்பன். பகுத்துணும் பாங்கை பொதித்தவன் பேரியோ. பகுத்துண்ணும் பாங்கை பொதித்தவன் பேரியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான் பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவன். பொல்லாத கூலத்திற்கொரு நிதியை சாடியவன். பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ. பொல்லாத கூலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான் கல்வியை கண் என்றான். ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ. காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. வாழ்த்துவோம் வாரி. அன்பர்களே, திருக்குறள் உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை. திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி என்னும் திருவள்ளுவர் மந்திரத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியினை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இந்த சிறப்பு விருந்தினர் நான் முன்னமே கூறிவிட்டேன். அதாவது அம்பை திருக்குறள் அறக்கட்டளையினுடைய செயலாளர் பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் அவர்கள் அம்பை திருக்குறள் அறக்கட்டளையின் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து சிறப்புரை நிகழ்த்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். அன்பர்களே, இது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினோடு இணைந்து செய்வதால், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதால் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் அதாவது ஆறுமுகம் ஐயா அவர்கள் இங்கே தலைமை உரை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவர்கள் அவர் ஒரு அதாவது அவர் ஒரு நல்ல விஞ்ஞானி. அப்படி விஞ்ஞானியாக இருந்தால் கூட கவிதை இயற்றுவதில் வல்லவர். பெரும்பாலான நம் நிகழ்வுகளில் கவிதை வழி தன்னுடைய தலைமை உரையை நிகழ்த்தி வருகின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்வோம். அதே போன்று தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் பண்பாட்டு புலத்தினுடைய தலைவர் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். உங்களுக்கெல்லாம் அவரை தெரிந்திருக்கும், பாலா என்பார்கள். கவிஞர் பாலா என்றாலே நிறைவேருக்கு தெரியும். அப்படிப்பட்ட மிகுந்த ஆளுமை மிக்க பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் இங்கே வரவேற்புரை நிகழ்த்துவார், வருகை தருவார்கள் என்று எண்ணுகின்றோம். வருவார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்விலே நன்றி நல்குவதற்கு
தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் மற்றும் பண்பாட்டு புலவத்தினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் வையாபுரி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்போம். இந்த நிகழ்ச்சியிலே தென்காசியில் இருந்து சுடலைமுத்து அவர்கள், காவல்துறை கவிஞர் டிஎஸ்பி ஜேவி கருப்புசாமி ஐயா அவர்கள், தில்லை மணியன், கவிஞர் சு ஐயாசாமி, சிலம்பம் டாக்டர் சுதாகரன் அவர்கள், வேலம்மாள் அவர்கள், நாரம்புநாதன் அவர்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமே. இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அதற்கு பெருந்துணை நாரம்புநாதன் தான். திருநெல்வேலியில் உள்ள நிறைய திருக்குறள் அமைப்புகளை நமக்கு அடையாளம் காட்டிய பெருமைக்கு உரியவர் தமிழறிஞர் நாரம்புநாதன் அவர்கள். அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அனைத்து பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். அன்பர்களே, இந்த நிகழ்விலே அதாவது நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன? பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம். அதுல 9வது நிகழ்ச்சி. நிறைய திருக்குறள் அமைப்புகள் தமிழ்நாடு எங்கும் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமா, மற்ற மாநிலங்களிலும் உள்ளன, உலக அளவிலும் உள்ளன. இந்த சங்கங்களை, இந்த அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அது ஒரு ஃபெடரேஷன் ஆஃப் திருக்குறள் போரம்ஸ். அது எது? தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் திருவள்ளுவர் இருக்கை சார்பாக. ஆகையினாலே ஒரு பல்கலைக்கழகத்தின் துணை நமக்கு கிடைக்கின்றது. இந்த அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மாநில அளவு, தேசிய அளவு, பன்னாட்டு அளவில் கருத்தரங்குகள், மாநாடுகள், இன்னும் பல நிகழ்வுகள் நிகழ்த்துவதற்கு இந்த இணையம் பெருந்துணை புரியும். இதன் முதல் நிகழ்ச்சிக்கு வந்தது நூற்றாண்டை நோக்கி பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற தென்காசி திருவள்ளுவர், அதாவது திருவள்ளுவர் கழகம். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். வழக்கறிஞர் கனக சபாபதி அவர்கள் மிக அருமையாக அதை பற்றி சொன்னார். ஒவ்வொரு சங்கமா வந்து இப்போ 9வது நிகழ்வுல பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் அவர்கள், இவர் பாபநாசம் கல்லூரி தமிழ்துறை தலைவராக இருந்து அண்மையில் பணி நிறைவு பெற்றவர். நல்ல பேச்சாளர், சிறந்த தமிழ் தொண்டர், திருக்குறள் நெறி தொண்டர், திருக்குறள் அறக்கட்டளையின் வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் புத்தெழுச்சிக்கும் பல்லாற்றாலும் தொண்டு புரிந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய நல்ல உள்ளம் கொண்ட திருமிகு பேராசிரியர் முனைவர் சு சிவசங்கர் அவர்களே, நீங்கள் இப்பொழுது அதாவது அம்பை திருக்குறள் அறக்கட்டளை பற்றிய தகவல்களை, அதன் தோற்றமும் வளர்ச்சியும் குறித்து உங்களுடைய சிறப்புரையை தொடங்கலாம். நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கொஞ்சம் அந்த கேமரா கொஞ்சம் கீழே இறக்குங்க, இன்னும் கொஞ்சம் தெரிவிங்க. அது மேல கொஞ்சம் நிறைய இடம் இருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே, அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க. இப்ப பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சரியா இருக்கு. இப்போ பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. மறுபடியும் தொடங்கி. சரிங்க. தேமதுரை தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்னும் மகாகவி பாரதியின் வாக்கினை தலைமேற்கொண்டு நாடெங்கிலும், இன்னும் சொல்லப்போனால் உலகெங்கிலும் திருக்குறள் பணியாற்றுகின்ற திருக்குறள் அமைப்புகளின் சேவையினை குடத்திலிட்ட விளக்கு போல் அல்லாமல் குன்றிலிட்ட விளக்காக எல்லோரும் அறியும்படியாக செய்கின்ற இம்முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இணையத்திலே இணைந்திருக்கிற அத்துணை அறிஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நிலமடந்தையின் பிறைநுதலில் தரித்த நறுந்திலகமாய் திகழும் தமிழ்நாடு. அந்த நறுந்திலகத்தின் நறுமணமாய் திகழ்வது நம் தமிழ் மொழி. ஆதியில் தமிழ் நூல் அகத்தியர்க்கு உணர்த்திய மாதொருபாகன் தென்னாடுடைய சிவனே ஆவார். அம்மாதொருபாகன் தந்த மாத்தமிழை உலகமெல்லாம் பரவும் வண்ணம் அறிய தந்தவர் அகத்திய மாமுனிவர் என்று நம்முடைய
புராணங்களும் இலக்கியங்களும் இயம்புகின்றன. அகத்திய மாமுனிவரின் அந்த சிறந்த தொண்டினை நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்றும், நீண்ட தமிழால் உலகை நேமியின் அளந்தான் என்றும், என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்றும் அகத்திய மாமுனிவரை போற்றுவதை நாம் கம்பராமாயணத்திலே காண முடிகின்றது. அகத்திய மாமுனிவர் தென் திசைக்கு வந்தார், இங்கே தமிழை பரப்பினார், வளர்த்தார் என்பது நம்பிக்கை. இன்றும் அகத்திய மாமுனிவர் இங்கே வாழ்கிறார் என்பது எங்கள் பகுதியினுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்படி அகத்திய முனிவர் இன்றும் வாழுகின்ற இந்த தென்பொதிகை மலை தரணியெல்லாம் செழித்து வாழுமாறு தன் பொருணையாம் தாமிரபரணி நதியையும் அந்நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடக்கும் இளம் தென்றலையும் தருகின்றது. அதனோடு தொன்மை தமிழை சிறப்புற காத்து வளர்க்கும் அருமை செயலையும் பொதிகை மலை சாரல் செய்து வருகின்றது. அதற்கு மிகச் சிறந்ததோர் எடுத்துக்காட்டு தமிழ் மாமுனிவர் என்று புகழப்பெற்ற தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வார்த்து வளர்த்து இன்று செழித்தோங்கி புகழ் பரப்பி நிற்கும் எங்களது திருவள்ளுவர் கல்லூரி பொதிகைமலை அடிவாரத்திலேயே அமைந்திருக்கிறது. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக அக்கல்லூரி தமிழை பரப்பி வருகிறது. தொடக்கத்திலே செந்தமிழ் கல்லூரியாக தொடங்கப்பட்ட அந்த கல்லூரி பின்னாளிலே கலை அறிவியல் கல்லூரியாக மாற்றம் பெற்றது. ஆனாலும் அந்த தமிழ் தொண்டினை எங்கள் கல்லூரி இன்றளவும் தொடர்ந்து செய்து வருகின்றது. மாநிலத்தினுடைய மத்திய தமிழாய்வு நிறுவனம், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய நிதி நல்கையிலே நாங்கள் பல்வேறு கருத்தரங்குகள், பயிலரங்குகளை எல்லாம் எங்களுடைய திருவள்ளுவர் கல்லூரியிலே நடத்தி வந்திருக்கின்றோம். இன்றைக்கும் எங்களுடைய இன்றைய அடிகளார் தமிழை வளர்ப்பதற்கு தம்மால் ஆவன எல்லாவற்றையும் செய்து வருவது எங்களுக்கெல்லாம் பெருமை உடைத்து. தமிழை பரப்பி வளர்ப்பதிலே எங்களுடைய கல்லூரி மட்டுமன்றி பல்வேறு அறிஞர் பெருமக்களும் அவர்கள் சார்ந்த இயக்கங்களும் இங்கே முனைந்து செயல்பட்டு வருகின்றனர். தமிழ் கலந்து பெருகி வரும் தாமிரபரணி தண்ணீரை குடித்து வளர்பவர்கள் அல்லவா நாங்கள் எல்லாம். தன் பொருந்த பேராறு பறந்து செல்கின்ற இடமெல்லாம் தண்ணீர் வளத்தோடு தமிழ் வளத்தையும் பரப்பி செல்கின்றது எனலாம். பரணி பாய்ந்த ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இங்கே அங்கு என்று இல்லாது எல்லா இடங்களிலுமே தொன்று தொட்டே தமிழ் மனம் கமழ்ந்து வருவதை அறிஞர்கள் உணரலாம். விடுதலை உணர்வோடு வீரத்தமிழ் பேச கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, தேசிய கவி என்றும் மகாகவி என்றும் போற்றப்படுகின்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தொடங்கி தேனினிமை குற்றால குறவஞ்சி தந்த திரிகூடராசப்ப கவிராயர், முக்கூடற்பள்ளு ஆசிரியர், சிவஞான போதத்திற்கு உரையாக சிவஞான மாபாடியம் தந்த மாதவ சிவஞான முனிவர், நமச்சிவாய கவிராயர், திருவாவடுதுறை ஆதீனம் சுப்பிரமணிய தேசிகர், குஞ்சிதபாதர், பெரிய புராணத்திற்கு உரை கண்ட மூரா கந்தசாமி கவிராயர், தமிழ் காசு என போற்றப்பட்ட காசு பிள்ளை, இலக்கிய வரலாறு கண்ட பூர்ணலிங்கம் பிள்ளை, அறிவியல் தமிழ் ஆசிரியராக திகழ்ந்த பேனா அப்புசுவாமி, இன்னும் எண்ணிலடங்கா தமிழறிஞர்களை தந்தது இந்த மாவட்டம். புதுமை பித்தனும் ராசு நல்ல பெருமாளும் வள்ளிக்கண்ணனும் ராபி செல்பிள்ளையும் வகுத்த புத்திலக்கிய வதையில் பயணி ஏராளம். இதழியல் துறையிலே கீழாம்பூர் தந்த தங்கங்கள் A.N. சிவராமன், இன்றும் அங்கே இருந்து வந்து புகழ் பெற்றிருக்கின்ற கீழாம்பூர் சங்கர் சுப்பிரமணியன் போன்றோர் எல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பெருமையை அனுதினமும் உரைத்துக் கொண்டிருப்பவர்கள். கி. ராஜநாராயணன், கழனியூரன், பேராசிரியர் லூர்து, பேராசிரியர் ராமச்சந்திரன், ஸ்டீபன் என நாட்டாரிய அறிஞர்கள் இங்கே அநேகம் பேர் உண்டு.
ரசிகமணி TKC முதல் சாகித்ய அகாடமி விருதாளர்கள் TKC, வண்ணதாசன், இன்னும் எண்ணற்றோர் அந்த சாதனையிலே, சாகித்ய அகாடமி விருது பெற்ற சாதனையிலே பட்டியலிலே இடம்பெற்றிருக்கின்றனர். தமிழ் இலக்கியங்களை மறு வாசிப்பு செய்து புத்தாக்க சிந்தனைகளை மானிடவியல், சமூகவியல் நோக்கில் கண்ட பேராசிரியர் தோ பரமசிவன் 100க்கு மேற்பட்ட நூல்களை எழுதியும் பதிப்பித்தும் வெளியிட்ட தமிழூர் கொண்ட அறிஞர் சாவே சுப்பிரமணியனார் என அறிஞர் வரிசை இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மாவட்டத்தின் பல்வேறு ஊர்களிலே இலக்கியம் பேசுவதற்காக பல அமைப்புகள் ஏற்படுத்தப்பெற்று இன்றும் சிறப்பாக நல்ல முறையிலே நடந்து வருவதை நாம் காண முடிகின்றது. அதை போலவே வள்ளுவத்தின் சிறப்புகளை வெளிக்காட்டவும், வள்ளுவத்தின் நுண்பொருளை ஆய்ந்து எல்லோருக்கும் உரைக்கவும் திருக்குறள் அமைப்புகள் பலவும் உருவாகி இன்று சிறப்போடு நடந்து வருகின்றன. நெல்லை மாவட்டத்தில், தற்போது தென்காசி மாவட்டத்தில் இருக்கின்ற தென்காசியில் தோன்றிய திருவள்ளுவர் கழகம் சான்றோர்களின் சீரிய பணிகளால் வீறுநடை போட்டு இன்று 100ஆண்டு விழாவினை நெருங்கி பயணிக்கின்றது. அதன் வழியிலே ஆழ்வார்குறிச்சி திருவள்ளுவர் கழகமும் ஏறத்தாழ 85 ஆண்டுகளுக்கு மேலாக அரிய பல திருக்குறள் தொண்டுகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. ஆழ்வார்குறிச்சி திருவள்ளுவர் கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட திருக்குறள் ஒப்பித்தல் போட்டிகளிலே கலந்து கொண்ட அனுபவமும் அடியனுக்கு உண்டு. அதை போலவே கடையம் திருவள்ளுவர் கழகத்திலும் ஏராளமான சொற்பொழிவுகள் நடைபெற்றுள்ளன, இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமிழ் அறிஞர்கள் நிறைய பெற்ற அம்பாசமுத்திரம் பகுதியிலே இலக்கிய தொண்டாற்றும் அமைப்புகள் பல உண்டு. அம்பை தமிழாசிரியர் கழகம், அம்பை தமிழ் இலக்கிய பேரவை, விக்கிரமசிங்கபுரம் பொதிகை இலக்கிய பேரவை, பாரதி நினைவு விழா குழு, சேரன்மாதேவி தமிழ் பேரவை என தொடர்கின்ற இந்த நெடிய வரிசையிலே அம்பை திருக்குறள் அறக்கட்டளையும் திருக்குறள் பணியிலே தன்னை ஈடுபடுத்தி வருகின்றது. அம்பாசமுத்திரம் அறிஞர்கள் பல நிறைந்த பகுதி. இங்கே 1921ஆம் ஆண்டிலேயே அம்பையில் தோன்றிய நாடறிந்த வழக்கறிஞர் மா சண்முக சுப்பிரமணியன் என்பவர் குறள் கூறும் சட்டநெறி என்று அன்றே ஒரு நூலை எழுதி அதனை வெளியிட்டிருக்கின்றார். அண்மையிலே கூட திருக்குறள் குறள் குடும்பம் என்கின்ற அமைப்பு சி ராஜேந்திரன் ஐயார் அவர்களை நிறுவனராக கொண்ட அந்த அமைப்பு அந்த நூலை பற்றிய ஆய்வினை நடத்தியதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அவர் அம்பையை சார்ந்தவர். குறள் நெறி போற்றும் ஆண்டோர்கள் சிலரால் 1950களில் அம்பையில் திருவள்ளுவர் கழகம் என்னும் அமைப்பு தொடங்கப்பெற்றது. ஆலங்குளம் சாலை அம்பை சாலையிலே இணைகின்ற பூக்கடை முக்கு என்கின்ற பகுதி அம்பாசமுத்திரத்திலே எல்லோரும் அறிந்த ஒரு பகுதி. ஆங்கிலத்திலே லேண்ட்மார்க் என்று சொல்வார்களே, அந்த மாதிரியான ஒரு பகுதி அம்பையிலே. அதனுடைய அந்த பகுதியிலே இருக்கின்ற ஒரு உச்சினி மாகாளி அம்மன் கோயில், அதன் அருகிலே இருக்கிற ஆதீன கட்டிடத்திலே இந்த அமைப்பு தொடங்க பெற்றது. அங்கே பலகாலம் செயல்பட்டது. தென்காசி திருவள்ளுவர் கழக செயலராகவும் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸிலே கட்சி பொறுப்பாளராகவும் இருந்த திரு ஆ முத்துக்குமாரசாமி அவர்களை செயலராக கொண்டு இத்திருவள்ளுவர் கழகம் நடைபெற்றது. பல்லாண்டுகள் திருக்குறள் பணி செய்த இந்த அமைப்பு பின்னாளிலே ஏனோ அமைதியுற்றது. தவத்திரு குன்றக்குடி அடிகளாரால் தொடங்கப்பெற்ற திருக்குறள் பேரவை மாநிலம் முழுவதும் பரவி பணி செய்த வேளையிலே அடிகளாருக்கு மிக நெருக்கமாக இருந்த முக்கூடல் சொக்கலால் மேல்நிலைப் பள்ளி தமிழாசிரியர் பாப்பான்குளம் புலவர் சி சங்கரன் அவர்கள் நெல்லை மாவட்ட திருக்குறள் பேரவை தலைவராக பொறுப்பேற்றார். மின்வாரிய பொறியாளராக இருந்த திரு சுப்பு அதனுடைய செயலராக இருந்தார். அம்பை தொழிலதிபர்
சைவ தமிழண்ணல் என்று சிறப்பாக அழைக்கப்பெற்ற SVRMA நடராஜ முதலியார் அவர்கள் அந்த அமைப்புக்கு புரவலராக இருந்தார்கள். அச்சமயத்திலே கிராமங்கள் தோறும் திருக்குறள் பயணம் என்கின்ற ஒன்றை அவர்கள் நிகழ்த்தினார்கள். சிறுவனாக இருந்து கலந்து கொண்ட அனுபவம் எனக்கு உண்டு. அதிலே கிராமங்களிலே அங்கே இருக்கிற அறிஞர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் இளைஞர்களையும் இணைத்துக் கொண்டு சிறு வயதிலே பலருக்கும் நினைவிருக்கலாம், சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்களிலே பள்ளியிலிருந்து ஊர்வலமாக மாணவர்களை அழைத்து செல்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. எங்களுடைய பள்ளியில் எல்லாம் இருந்தது. காலையிலே வந்து கொடியேற்றி விட்டு அப்படியே ஊர் முழுக்க எல்லா தெருக்களுக்கும் அந்த மாணவர்கள் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் என்று கோஷமிட்டு கொண்டு ஊர் முழுவதும் வலம் வந்து முக்கியமான இடங்களிலே அங்கே இருக்கிற பெரியவர்கள் அந்த கொடியேற்றுவார்கள். அங்கே எல்லோருக்கும் இனிப்புகள் வழங்கப்படும். ஆரஞ்சு உள்ள கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஊர் பூராவும் சுற்றி வந்து மறுபடியும் பள்ளிக்கு வந்து மறுபடியும் அங்கே ஒரு இனிப்பை பெற்றுக் கொண்டு வருவது உண்டு. இதை போலவே திருக்குறள் பயணம் என்கின்ற ஒரு ஊர்வலமும் நடந்தது. எங்கள் ஊரிலே நடந்தது. நான் சிறுவனாக இளைஞனாக மாணவனாக இருந்த போது அதில் கலந்து கொண்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஊர் முழுக்க சுற்றி வந்து ஒரு மையமான இடத்திலே வைத்து ஒரு கூட்டம் அங்கே திருக்குறளை பற்றி, திருக்குறளுடைய சிறப்புகளை பற்றி, அதனுடைய பெருமைகளை பற்றி ஒருவர் பேசுவார்கள். அது மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அதை போல அந்த திருக்குறள் பேரவையின் சார்பிலே பல்வேறு இடங்களிலும் திருக்குறள் பயணம் நடைபெற்றது. அங்கங்கே இருக்கிற அறிஞர்கள் அதிலே இறங்கி செயலாற்றினார்கள். ஊர்வலங்கள், உரை பொழிவுகள், திருக்குறள் நூல் வழங்கல் பல்வேறு இடங்களிலே மாணவர்களுக்கு வள்ளல்கள் திருக்குறள் நூல்களை வழங்கிய நிகழ்வும் நடந்தது. அதன் பின்னர் திருவள்ளுவர் கல்வி சமூக சேவை அறக்கட்டளை என்னும் அமைப்பு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக அம்பாசமுத்திரத்திலே உருப்பெற்றது. அதன் தலைவராக பாப்பான்குளம் வள்ளல் நல்லாசிரியர் புலவர் திரு சி சங்கரன் அவர்களும், பொறுப்பாளராக கல்லடைக்குறிச்சி ஆசிரியர் திரு செல்லம், உடற்கல்வி இயக்குநராக பணிபுரிந்த முனைவர் திரு இ மா ராமச்சந்திரன், மின்வாரிய பொறியாளர் திரு சுப்பு மற்றும் பல அறிஞர்களும் பொறுப்பேற்றனர். அந்த திருவள்ளுவர் கல்வி சமூக சேவை அறக்கட்டளை என்பது பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக உருவாக்கப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த தொடங்கியது. அதன் சார்பிலே திங்கள்தோறும் திருக்குறள் முற்றோதுதல், குறள் ஆய்வு பொழிவுகள், திருவள்ளுவர் தின விழா முதலியன நடத்தப்பட்டன. அம்பையிலே ஒரு தொழிலதிபர் பாலன் காஃபி என்கின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிற வள்ளல் திரு சேதுராமலிங்கம் பிள்ளை என்பவர் தம்முடைய திருமண மண்டபம், கோமதி மகால் என்கின்ற திருமண மண்டபத்தை எந்தவித வாடகையும் பெறாமல் தமிழின்பாலும் குறளின்பாலும் கொண்ட அன்பின் காரணமாக அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒவ்வொரு மாதமும் கொடுத்து வந்தார். அந்த நிகழ்ச்சியை நடத்திய அந்த வள்ளலுடைய செயல்பாடுகள் இன்றளவுக்கும் நினைக்கேற்பாலவை. அந்த நிகழ்ச்சி, அந்த அமைப்பு நடத்திய நிகழ்ச்சிகளிலே குன்றக்குடி ஆதீனத்தினுடைய முன்னாள் இந்நாள் ஆதீனகர்த்தர்கள், கோவில்பட்டி திருக்குறள் கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சங்கரவள்ளி நாயகம், தர்மபுரம் ஆதீனம், தென்காசி திருவள்ளுவர் கழக பொறுப்பாளர்கள் திரு கணபதிராமன், திரு சிவராமகிருஷ்ணன், கடையம் கழக பொறுப்பாளர் பேராசிரியர் அறிவரசன், ஆழ்வார்குறிச்சி கழகத்திலே அரிய பல பணிகளை செய்த ஆசிரியர் திரு பொன்னையா என்று சொல்லப்பட்ட ஆசிரியர் திரு முருகேசன், அம்பை மூத்த வழக்கறிஞர் திரு க கணேசன், செங்கோட்டையிலே நாடறிந்த அறிஞர் ஜனார்தனன், தமிழறிஞர் சாவே சுப்பிரமணியனார், திருக்குறள் ஆய்வாளர் திரு முத்துராமலிங்கம், அம்பை கவிஞர் சங்கரனார், இன்னொரு அறிஞர் பெருமக்களின் அமுத பொழிவுகளை அம்பை வாழ் மக்களுக்கு அந்த அறக்கட்டளை வழங்கியது.
அறிஞர்கள் புலவர் சமுத்திரபாண்டியன், க. ஆ. ராமசுவாமி, சோலைபுரம் அருணாசலம், புலவர் காசி விஸ்வநாதன், புலவர் ஈ. மா. கணபதி, வீரவராஜா, பன்மொழி புலவர் சோம மகாலிங்கம், ஆசிரியர்கள் சங்கர நாராயணன், சண்முக சுந்தரம், வீரை கவிஞர் கி. முத்தையா, முருகசுவாமிநாதன், டி. எஸ். காசி விஸ்வநாதன், இன்னும் பல அறிஞர் பெருமக்களின் அருமுயற்சிகளாலே அறக்கட்டளை பணிகள் மேன்மேலும் சிறந்தன. அதற்கு மிகச் சிறப்பாக தொண்டாற்றியவர்கள் புலவர் சங்கரன் அவர்களும் திரு செல்லம் அவர்களும். புலவர் சங்கரன் அவர்களின் மறைவிற்கு பின்னர் வேல்சாமி காஃபி தொழிலதிபர் திரு வெள்ளைச்சாமி அவர்கள் இவ் அறக்கட்டளையின் தலைவராக பொறுப்பேற்றார். உடற்கல்வி இயக்குனர் முனைவர் ஈமா ராமச்சந்திரன் அவர்கள் செயலராக பொறுப்பேற்றார். அதனை அறக்கட்டளையை தொய்வின்றி நடத்துவதற்கு இவர்கள் இருவரும் வழிவகுத்தனர். வேல்சாமி கல்யாண மண்டபம் என்கின்ற மண்டபத்தை உடைய திரு வெள்ளைச்சாமி அவர்கள் எங்கள் மண்டபத்திலேயே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துங்கள் என்று அவர்கள் மண்டபத்தை இலவசமாக தர முன்வந்தார். அன்று தொடங்கி இன்று வரை ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வேல்சாமி திருமண மண்டபத்திலே நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகின்றன. அவருக்கும் நம்முடைய நன்றியினை இந்த சமயத்திலே காணிக்கையாக்குகிறோம். திருநெல்வேலி நூற்றாண்டு கண்ட மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரியின் தமிழ்துறையோடு இணைந்து அம்பை திருவள்ளுவர் கல்வி சமூக சேவை அறக்கட்டளை பன்னாட்டு கருத்தரங்கம், தேசிய கருத்தரங்கம் போன்றவற்றை நடத்தியது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர்களை கௌரவப்படுத்தும் முகமாக அறிஞர் பலருடைய ஆய்வு கட்டுரைகளை பெற்று இன்னும் பல அறிஞர்களை அங்கே உரை நிகழ்த்த அழைத்து ஒரு சிறப்பான கருத்தரங்கங்களை நாங்கள் நடத்தினோம். சிறப்பாக தமிழ் பணியும் குரல் பணியும் ஆற்றிய திருநெல்வேலி புலவர் அண்மையில் மறைந்த திரு கண்ணபிரான் அவர்களுடைய திருக்குறள் சேவைகளை பாராட்டி திருக்குறள் செம்மல் விருதினை அறக்கட்டளை வழங்கியது. புலவர் கண்ணபிரான் அவர்கள் மாவட்டத்திலே எங்கே திருக்குறள் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடப்பதாக கேள்வியுற்றாலும் உடனே அங்கே வந்து விடுவார். முதுமையான ஏறத்தாழ் அவருக்கு இப்போ 90 வயதுக்கு மேலாக இருக்கும். ஒரு தடியை ஊன்றிக்கொண்டு உதவிக்கு யாரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அங்கே வந்து அந்த நிகழ்ச்சிகளை அவர் பங்கெடுப்பார். அவருடைய மறைவு உண்மையிலேயே தமிழுக்கு ஒரு இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு திருக்குறள் செம்மல் விருதினை திருவள்ளுவர் அறக்கட்டளை வழங்கியது. தமிழக அரசினுடைய தமிழ் செம்மல் விருது பெற்ற அருவி பொழிஞர் என்ற சிறப்பு பெயரினை பெற்ற புலவர் செந்தில் நாயகம் அவர்களின் சீரிய தலைமையிலே குறள் அதிகார ஆய்வு பொழிவுகள் பல்லாண்டுகளாக நடைபெற்று வந்தன. அறக்கட்டளையுடைய தலைவர் திரு வெள்ளைச்சாமி அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய புதல்வர் திரு வே கண்ணன் அவர்கள் அறக்கட்டளையினுடைய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். தந்தையை போலவே வள்ளன்மை கொண்ட அவர் அந்த அவர்களுக்குரிய வேல்சாமி திருமண மண்டபத்தில் அறக்கட்டளை நிகழ்வுகளை தொடர்ந்து வர இடம் தருவதோடு மட்டுமன்றி அதற்கு ஆவண செய்து உதவிகளை எல்லாவற்றையும் செய்து இன்றைக்கும் அந்த நிறைமனதோடு அதனை செய்து வருகின்றார். ஒவ்வொரு ஆங்கில திங்களிலும் 2வது அல்லது 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே மாத கூட்டம் நடைபெறுகின்றது. அதிகார ஆய்வு பொழிவுகள் நடந்தன. ஒவ்வொரு மாத கூட்டத்திலும் ஒரு அதிகாரத்தை ஒரு அறிஞர் ஆய்வு செய்வார். அதனை தொடர்ந்து இன்னொரு அறிஞர் ஏதாவது ஒரு பொருளிலே சிறப்பு பொருளிலே சிறப்புரை ஆற்றுவார். அதற்கு முன்பாக திருக்குறள் முற்றோதல் நடக்கும். இவ்வாறான ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் அதிகார ஆய்வு பொழிவுகள் நிறைவு பெற்றன. எனவே அதனை தொடர்ந்து நடத்துவதை தவிர்த்து வள்ளுவத்தை ஒப்பீட்டு முறையிலே ஆய்ந்து பார்க்கின்ற ஓர் ஆர்வம் வந்தது. அதனாலே ஒப்பீட்டு முறையிலே ஆய்வு பொழிவுகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அறக்கட்டளை செயலர்
முனைவர் ஈமா ராமச்சந்திரன் அவர்களும், நிகழ்ச்சி அமைப்பாளர் ஆசிரியர் பொன்னைவனன் ஆறும்பூநாதன் அவர்கள், ஏற்கனவே கலைமாமணி முனைவர் சேவன் அவர்கள் பாராட்டி சொன்னார்கள், எல்லா திருக்குறள் அமைப்புகளையும் தொடர்பு படுத்தி செய்கின்ற அரிய பணியை செய்பவர் என்று. உண்மைதான். அவர் தமிழ்துறையை சார்ந்தவர் அல்லர், அவர் வரலாற்றுத்துறையை சார்ந்தவர். ஆனாலும் அதீத ஈடுபாட்டினை கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை அமைப்பதிலே அவர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். புதிய சிந்தனைகளோடு நிகழ்வுகளை மேலும் மெருகூட்டி வருகின்ற சிறப்பிற்கு இவர்கள் இருவரும் உரியவர்கள். குறள் ஆய்வுரைகளோடு காப்பியங்கள், சங்க இலக்கியங்கள் முதலிய பல இலக்கியங்களிலிருந்து குறு உரைகள் வழங்கச் செய்து புதிய உரையாளர்களை மேடையில் ஏற்றி அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற வகையிலே இவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. கடந்த சில மாத நிகழ்வுகளில் பன்மொழி வித்தகர் திரு கோ ராஜாராம் அவர்கள் குறளின் பயணம் குறித்து பட விளக்கத்தோடு, பிபிடி விளக்கத்தோடு அருமையான ஒரு பொழிவினை நிகழ்த்தினார். வள்ளுவர் குரல் குடும்பம் திரு சி ராஜேந்திரன் ஐயார்ஸ் அவர்களின் உரையும் கூட அதிலே இடம்பெற்றது. வெவ்வேறு காலகட்டத்திலே வாழ்ந்த அவ்வைகள் என்ற அவை என்ற ஒரு படிமத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அது திரைப்படங்களிலும் அரசியல்வாதிகளும் ஒரு பாட்டியைத்தான் நம்முடைய கண்ணிலே காட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவை பல்வேறு நிலையிலே பாடல்கள் பாடியிருக்கிறார். நம் சங்க இலக்கியத்துல பார்த்தோம்னு சொன்னா இளம் குமரி பெண்ணாக பாடிய பாடல்கள் எல்லாமே இருக்கின்றன. அதை போலவே சங்க இலக்கியம் தாண்டி பல நூற்றாண்டுகள் பிற்பட்ட நிலையிலும் அவையினுடைய பாடல்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ 5 அல்லது 7 அவைகள் இருந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இப்ப அவையினுடைய பாடல்கள் என்று நாம் பொதுவாக பார்க்கிறோம். அந்த அவையினுடைய பாடல்களை வள்ளுவமும் அவையும் என்கின்ற ஒரு பொது தலைப்பிலே ஒப்பிட்டு பல அறிஞர்கள் உரைகள் வழங்கிய நிகழ்வும் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இதிலே சிறப்பானது என்னவென்றால், அவையை பற்றிய நிகழ்வு என்பதனாலே முழுக்க முழுக்க மகளிர் அறிஞர்களே இந்த நிகழ்வினை அமைத்து நடத்தினர். மிகச் சிறப்பான வெற்றியை பெற்று பாராட்டையும் பெற்றது இந்த நிகழ்வு. திருக்குறள் அறங்களை பெரிதும் வலியுறுத்துவது ராமகாதையே, சிலம்பே, மணிமேகலையே என்னும் பொருளிலே சுழரும் சொல்லரங்கங்களை அறிஞர்கள் அங்கே கருத்துக்களை வழங்கினர். 2 மாதங்களுக்கு முன்னாலே வள்ளுவமும் இயற்கையும் என்கின்ற பொருண்மையிலே திருக்குறளில் காணப்படும் ஐம்பூதங்கள் மற்றும் இயற்கை பற்றிய செய்திகளை 10 நாட்கள் தங்களுடைய இவையிலே கண்டு அவற்றை எடுத்துரைத்தனர். பொருள் நூலாகிய கௌடில்யத்தை முப்பொருள் நூலாகிய நம்முடைய திருவள்ளுவத்தோடு, முப்பால் நூலாகிய திருவள்ளுவத்தோடு இணைத்து ஒப்பிட்டு வீரை கவிஞர் திரு முத்தையா அவர்கள் மிகச் சிறப்பாக விரிவாக ஒரு உரை வழங்கினார். நிகழ்ச்சிகளுக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பு செய்திருந்த அறிவிப்பொழிஞர் தமிழ்ச்செம்மல் திரு செந்தில்நாயகம் அவருடைய மறைவிற்கு பின்னர் பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவராகிய அடியேனை தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி தர பணித்திருக்கின்றனர். அது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. வள்ளுவர் சொன்னதை போல செவி உணவின் பின்னாலே வயிற்றுக்கு உணவாக இரவு உணவும் வழங்கப்பட்டு இந்த நிகழ்வு அமையும் என்பது மிகச் சிறப்பான ஒன்று. இரவு உணவினை வழங்குவதற்கு பல்வேறு நன்கொடையாளர்கள் தாங்களாக முன்வந்து நாங்கள் செய்கிறோம் என்று செய்கின்ற ஒரு சிறப்பும் இந்த நிகழ்வுக்கு இருக்கிறது. சகோதர அமைப்பான அம்பை தமிழ் இலக்கிய பேரவை பொறுப்பாளர்கள் திரு நீ ஐயப்பன், ச லட்சுமணன், பாரதி கண்ணன் இன்னும் பிற அறிஞர்கள் 36வது திருவள்ளுவர் தின விழா இந்த ஆண்டு கொண்டாட இருக்கிறோம். அந்த நிகழ்வு 16/1/2024 தைத்திங்கள் 2ஆம் நாள் திருவள்ளுவர் தினத்தன்று நடைபெற இருக்கிறது. அன்று காலையிலே
ஒவ்வொரு மாதமும் நடைபெறுவதைப் போல திருக்குறள் முற்றோதுதல் நடைபெறுகின்றது. அதிலே கலந்து கொண்டவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து 9 மணிக்கு நிகழ்வுகள் தொடங்குகின்றன. முதலில் இசையரங்கம், அதனைத் தொடர்ந்து வள்ளுவன் காட்டிய வழியிலே வள்ளுவத்தை அடிப்படையாக கொண்டு கவியரங்கம் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம் ஒன்றும் நடைபெற இருக்கிறது. பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இதிலே பங்கு கொள்கின்றனர். தொடர்ந்து மதிய உணவும் வழங்கப்படுகிறது. ஆகவே காணொளியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள், அறிஞர்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். தொடக்கம் முதல் இதுவரையிலான எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமான அனைவருக்கும் இத்தருணத்திலே சிரம் தாழ்ந்து வாழ்த்தையும் நன்றியையும் காணிக்கையாக்குகின்றோம். இன்னும் மனமார்ந்த ஒத்துழைப்பினை தந்து வரும் அறிஞர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். திருவள்ளுவர் கல்வி சமூக சேவை அறக்கட்டளை என்பது அந்த பெயரை கொஞ்சம் சுருக்குவதற்காக சமீபத்திலே திருக்குறள் அறக்கட்டளை என்று அந்த பெயரை சுருக்கி நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த அமைப்பினை பற்றிய செய்திகளை விரிவாக எல்லோரும் அறியும் வண்ணம் செய்வதற்கு வழிவகுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை மீண்டும் காணிக்கையாக்கி, இங்கே பங்கேற்ற அனைத்து அறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியினை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் அவர்கள் மிக அருமையாக திருக்குறள் அறக்கட்டளையின் தோற்றம், வளர்ச்சி எப்படி தொடங்கியது, இப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன செய்திருக்கிறார்கள், சில தகவல்கள்லாம் புதிய தகவல்கள். இந்த அமைப்புகளை கூப்பிட்டு நம்ம சொல்லும் பொழுது நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கிறத நம்ம தெரிய முடியுது. அதனால நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் பேராசிரியர் சிவசங்கர் அவர்களே. உங்களை அறிமுகப்படுத்திய நாரம்புநாதன் அவர்கள் இங்கே அமைந்திருக்கின்றார்கள். நாரம்புநாதன் ஐயா அவர்களே, உங்கள் கருத்தை பகிருங்கள். அன்மியூட் பண்ணிக்கங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நாரம்புநாதன் வாங்க. அனைவருக்கும் செய்வன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பான ஒரு ஏற்பாடு. உலக அந்த திறந்தநிலை பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ்நாட்டில் உலகத்தில் உள்ள அனைத்து திருக்குறள் திருவள்ளுவர் அமைப்புகளையும் காணொலி மூலமாக உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துவதற்கு அந்த துணைவேந்தர் அவர்களுக்கும் பதிவாளர் அவர்களுக்கும் நம்முடைய செய்வர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பான ஒரு ஏற்பாடு இது. தமிழ்நாட்டிலே ஏராளமான இலக்கிய அமைப்புகள் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கின்றன, தமிழ் கூறும் அறநெறிகளை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலை திருக்குறள் எல்லாவற்றிலும் தலையாய ஒரு நூலாக விளங்குகிறது. அதை அந்த அமைப்புகளை உலகம் முழுவதும் பதிவு செய்ய உள்ள அமைப்புகளை பதிவு செய்ய வேண்டும், பின்னர் அதை ஆவணமாக மாற்ற வேண்டும் என்று திறந்தநிலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களுடைய அந்த ஆர்வம் மிகவும் பாராட்டத்தக்கது. தென்காசி திருவள்ளுவர் கழகம் எங்களுடைய மூத்த அமைப்பு, எங்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு அமைப்பு அது தென்காசி திருவள்ளுவர் கழகம். அந்த அமைப்பை ஒட்டியே எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் வழிவகுத்து அமைத்து வருகின்றோம். ஐயா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் 95 வயதிற்கு மேலே அவர்கள் எங்களுக்கு 95 ஆண்டு காலம் வரை எங்களுக்கு வழி நடத்தினார்கள். அவருடைய வரவு எங்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருந்தது. ஆனால் இன்றும் அவர்கள் காட்டிய அந்த வழி இருக்கிறதே, அதை எங்களால் மறக்கவே இயலாது. ஐயா காணொலியில அந்த மறைவு ஏற்பட்டிருக்கிறது. ஐயா சொல்லுங்க. மிகச் சிறப்பாக அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அதுவே கடையம் திருவள்ளுவர் கழகத்தினுடைய செயலர் திரு கல்யாணி சிவகாமநாதன் அவர்கள், நம்முடைய ஆழ்வார்குறிச்சி திருவள்ளுவர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், இவரெல்லாம் எங்களுக்கு நின்று அந்த இலக்கிய திருக்குறள் அறக்கட்டளை வெளியிடத்திற்கு எங்களுக்கு மிகவும் துணை இருக்கிறார். எல்லா அமைப்புகளையும் நாங்கள் எங்களுடைய அமைப்போடு இணைத்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சகோதர அமைப்பு அம்பை தமிழ் இலக்கிய பேரவை, அது மிகச் சிறந்த அமைப்பு. ஒரு சமுத்திரபாண்டினால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, மிக அற்புதமாக அவர்களும் எங்களோடு இணைந்து மற்றொரு பகுதியாக அந்த இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பாக
இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சேவூர் ஐயா அவர்கள் என்னைத்தான் அந்த காணொலியிலே உரையாற்றுமாறு அழைத்தார்கள். என்னை விட மிகச்சிறந்த நாவலர் திரு சிவசங்கர் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழ்துறை தலைவராகவும் மிக நீண்ட காலம் பணியாற்றினார்கள். பாப்பாங்குளம் வள்ளல் சங்கரனாருடைய மைத்துனர் அவர். மிக அற்புதமாக அந்த உரையை நிகழ்த்துவதற்காக அவரிடம் கேட்டுக்கொண்டேன். இந்த மிக அற்புதமாக அந்த உரையை நிகழ்த்தி எல்லோருடைய பாராட்டிலும் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை அனைவருக்கும் தமிழ் திருநாள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற திருக்குறள் திருவள்ளுவர் தின விழாவிற்கு அனைத்து பெருமக்களும் வந்திருந்து அந்த விழாவை சிறப்பிக்குமாறு உங்களோடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி திருவள்ளுவத்திலும் 20, 21ஆம் தேதி தமிழ் திருநாள் நிகழ்ச்சிகள் அமைத்திருக்கின்றார்கள். அந்த விழாவிற்கும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு நான் எனக்கு அளித்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அன்பர்களே, கேட்டீர்களா நாரம்புநாதன் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று? அவரை நான் அழைத்தேன். இல்லை இல்லை, என்னை விட தகுதி மிக்கவர், நல்ல பேச்சாளர் சிவசங்கர் பேராசிரியர், அவரை நான் அழைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல மனப்பக்குவம் இன்றைக்கு எத்தனை பேரிடம் இருக்கிறது என்பது கேள்விக்குறி. அந்த நல்ல உள்ளத்தை நான் பாராட்டி மகிழ்கிறேன். எப்பொழுதுமே நமது யாரு அந்தந்த துறையில் வல்லவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை இனங்கண்டு அவர்களை பேசுமாறு பழிப்பதே பெருந்தொண்டு. அந்த அரிய தொண்டினை செறிவாக சீராக சிறப்பாக செய்து வருகிறார் நாரம்புநாதன் அவர்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் தமிழ் தொண்டு தொடர வாழ்த்தி வருகின்றோம். பேராசிரியர் வேளம்மாள் அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் நான் ஒரு இலக்கிய நிகழ்ச்சியில் சந்தித்த நினைவு இருக்கிறது. இப்பொழுது குற்றாலம் பராசக்தி கல்லூரியில் பணி செய்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். தமிழ்துறை தானே? பேராசிரியர் வேளம்மாள் அவர்களே, உங்கள் கருத்தை பகிருங்கள். சேரை பாலகிருஷ்ணன் அவர்களே இருங்கள், உங்களை நான் அழைக்கிறேன். அதுக்கு முன்னால நம்ம பேராசிரியர் வேளம்மாள் அவர்களை கேட்டுவிடுவோம். வாங்கம்மா, கருத்து சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நினைக்கிறேன் மிக சிறப்பான நிகழ்வு. உங்களுக்கு தெரிந்த அதே வேளம்மாள் தான், வேற யாரும் இல்லை. அதே வேளம்மாள் தான், குற்றாலத்தில் பணிபுரிந்த வேளம்மாள் தான். நம்முடைய வானொலி நிலையத்தில் பேசிய வேளம்மாள் தான், அதே வேளம்மாள் தான். இன்றைக்கு சிறப்பாக மிக சிறப்பாக அம்பை திருவள்ளுவர் கழகத்தை பற்றி, ஏன்னா நீங்கள் திருவள்ளுவருக்கான தொண்டை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மையிலே அதற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அந்த அளவிலே அதற்கு சற்றும் குறையாத அளவுக்கு எங்கள் தென்பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் தென்காசி திருவள்ளுவர் கழகம் இப்போ அவர் சொன்னது போல, முனைவர் சிவசங்கர் ஐயா சொன்னது போல 100 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கு. நீங்கள் பல முறை வந்திருக்கிறீர்கள், தென்காசி திருவள்ளுவர் கழகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று தெரியும் எனக்கு. அதாவது அவ்வளவு சிறப்பான அந்த கழகமும், சொல்ல போனால் அம்பை கழகமும் ஒரு சகோதர மனப்பான்மையோடையே தான் எப்போதும் இருப்பார்கள். இங்கு யாரெல்லாம் பேசுகிறார்களோ அங்கும் நாங்கள் சென்று பேசுவோம். அங்குள்ளவர்கள் இங்கு வருவார்கள். அது குறிப்பாக நாரம்புநாதன் ஐயா அவர்கள் அங்கும் இருப்பார், இங்கும் இருப்பார், அவர் எங்கும் இருப்பார். ஆமா, சிவசங்கர் ஐயா அவர்களும் அப்படித்தான். நல்ல சிறந்த ஒரு ஆழமான அறிவுடைவர். தோ பரமசிவம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவராக மட்டுமல்ல, சிறந்த ஒரு இலக்கியவாதி. அவருடைய மாணவர் அவர் சிவசங்கர் அவர்கள், அவருடைய மாணவர். நானும் அவரும் ஒரு சால் மாணாக்கர்கள் போல இருவரும் எங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வை அவரிடம் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் பல்கலைக்கழகத்தில். அதனால் எனக்கு தெரியும் அவருடைய ஆழ்ந்த அறிவு. மிகச் சிறப்பாக எதையும் ஆழமாக செய்யக்கூடியவர். அந்த அளவிலே இன்றைக்கு அம்பையினுடைய திருவள்ளுவர் கழகம், அதாவது இந்த மாதிரி திருவள்ளுவர் கழகங்கள் தான் இன்றைக்கு திருக்குறளை உயர்த்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலே அதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இப்ப எங்களுடைய தென்காசி திருவள்ளுவர் கழகம் இறையருளால் நான் என்றைக்கு பேச ஆரம்பித்தோன்னு என்னுடைய கன்னி பேச்சை திருவள்ளுவர் கழகத்தில் தான் ஆரம்பித்தது. தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அதே போல அம்பைக்கும் என்னை அழைப்பார்கள். எதற்கென்றால்
அந்த கழகங்கள் தொடர்ந்து தென்காசி முடிந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தை பற்றி கூட நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த கழகமும் அவ்வளவு ஆழமான கழகம் என்று உங்களுக்கு தெரியும். அவ்வளவு சிறப்பான ஒரு கழகம். எப்படி இருந்தாலும் என் ஊரை நான் விட்டுக் கொடுக்க முடியாது அல்லவா? அதுக்காக அம்மையை குறைத்து கூறவில்லை. ஏன்னா நார்முநாதனே இங்கதான் நிறைய காலம் இருப்பார். ரொம்ப சிறப்பாக பேசினார். அதனுடைய வரலாறு, அது எப்படியெல்லாம் எத்தனை பெரியவர்கள் எல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள், என்னென்ன பேச்சுக்கள் எல்லாம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள். அம்பை ஒரு தமிழ் பொதிகை மலை அல்லவா, தமிழ் வளர்க்கும் பூமி அல்லவா. அந்த அகத்தியரே தமிழ் வளர்த்த பூமி நம்முடைய பொதிகை மலை. அந்த பொதிகை மலையிலே அமர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய அம்பை வட்டாரத்திலே நடைபெறக்கூடிய இந்த திருவள்ளுவர் கழகமும் இன்னும் அந்த திருவள்ளுவர் கழகம் 100 ஆண்டு காலம் இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் நடத்த வேண்டும். அதற்கு உங்களை போன்ற தமிழ் அறிஞர்கள் அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டு, உண்மையிலே இன்றைக்கு எனக்கு நண்பர் அனுப்பி இருந்தார் இப்படி நான் பேசுகிறேன் என்று. எனக்கு ஒரே மகிழ்ச்சி. அது நீங்களும் எனக்கு தெரிந்தவர் தானே, அதனால் உடனே அம்மா அழகாக பாடல் பாடினார்கள், மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களுடைய கவிதை திருக்குறள் வாழ்த்து அதைவிட மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே ஐயா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். அருமை பேராசிரியர் வேலம்மாள் அவர்களே, இப்ப என்னுடைய இது என்னன்னா, இந்த திருக்குறள் பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையத்தின் முதல் நிகழ்ச்சியிலேயே நூற்றாண்டை நோக்கி வீடு நடை போடும் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தை பற்றி அதனுடைய செயலாளர் வழக்கறிஞர் கனகசபாபதி அவர்கள் பேசிவிட்டார்கள். அவரை பேச வச்சுட்டு தான் நாங்க ஆரம்பிச்சோம். அதனுடைய காரணத்தால் எனக்கு தெரியவில்லை. ஆமா, நீங்க வரல, அதுக்காக உங்களுக்கு சொல்றேன். அதனுடைய தொடர்ச்சி மதுரையில உள்ள மதுரை திருவள்ளுவர் கழகம். இப்படி இது 9வதா நாங்க வந்திருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. எங்க மயிலை திருவள்ளுவர் தொடங்கி 38 ஆண்டுகள் முடிந்து 39ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறோம். நாங்க ஜனவரி 1986 ஜனவரி 7ஆம் நாள் தான் தொடங்குச்சு மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம். 38வது ஆண்டு விழா மலரை இப்ப வெளியிட போறோம். நான் அதுக்கு கூட நிறைவேற்ற கட்டுரை எல்லாம் கேட்டிருந்தேன். இன்னும் வரவே இல்லை. இன்னும் சில பேர் வரல. இப்போ நீங்களாம் கூட நல்ல எழுத்தாளர், பேச்சாளர், நான் அறிவேன். இந்த தடவை நாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொருண்மை அப்படியா கேளுங்க. முப்பாலில் முப்பொருள் இந்த ஆண்டு சொல்றேன் கேளுங்க. ஒரு தகவலுக்காக முப்பாலில் முப்பொருள் என்கிற தலைப்புல 38வது ஆண்டு விழா மலர அண்மையில வெளியிட போறோம். இந்த மாதத்தின் இறுதி அல்லது பிப்ரவரி முதல் வாரத்துல வெளியிடுவோம் என்கிற தகவலை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப வேலாயுதம் பத்மநாபன் ஐயா அவர்கள் ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் ஐயா, உங்கள் தமிழ் ஆர்வத்தையும் திருக்குறள் நெறியில் எந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் முகமே சொல்லுகிறது. அந்த ஆர்வ தூண்டலை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். வணக்கம். திருமிகு வேலாயுதம் அவர்கள் பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். உங்களை பற்றி அறிமுகம் பண்ணுங்க. நீங்க என்ன செய்றீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் அம்பாசமுத்திரத்துல இருக்கிறேன். முன்னாடி ஒரு 35 வருஷமா தூத்துக்குடியில மீனவள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல பேராசிரியரா வேலைக்கு ஜாயின் பண்ணி ப்ரொஃபஸரா இருந்து டீன் இன்சார்ஜ் ஆகி அந்த காலேஜ்ல அங்குள்ள ஸ்டூடெண்ட் அங்க இருந்து ரிட்டையர் ஆகி இங்கதான் 21ல தான் அம்பாசமுத்திரத்தை செட்டில் ஆயிருக்கேன். முதல்ல அம்பை தமிழ் இலக்கிய பேரவை அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். நாரம்பூர்நாத சார் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுனால இப்போ ஒரு 5-6 மீட்டிங் இப்போ திருக்குறள் வந்துட்டு இருக்கிறேன். நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப அது பார்த்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அருமை. உங்களுக்கு ஒரு தகவல். மயிலை மகிழ்ச்சி ஐயா, பேராசிரியர் வேலாயுதம் அவர்கள் மீன்வள பல்கலைக்கழகத்துல எல்லாம் பணி செய்திருக்கீங்க. உங்க மீன்வளத்துறை பல்கலைக்கழகம் இருக்குல்ல, டாக்டர் ஜெயலலிதா மீன்வளத்துறை பல்கலைக்கழகம், அவர்களை நாங்கள் நேர்முகமாக உரையாடி அறிவியல் பூங்கா 53ஆம் இதழை வெளியிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு தகவல். ஏன்னா பேராசிரியர் துணைவேந்தர் சுகுமார் இப்ப பணி நிறைவு பெற்றுட்டாரு. அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு அடுத்தவர் வந்தாச்சு. என்னோட டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணோம். அப்படியா? அவரு அதே மாதிரி ரத்னகுமார் பேராசிரியர், அவர் பதிவாளரா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் இருந்தார். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் இதுவரை 58 அறிவியல் பூங்காக இதழ்களை கொண்டு வந்துள்ளது.
அதுல பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் நேர்முகமாக உரையாடி அவர்களுடைய சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு காட்டி இருக்கிறது அறிவியல் பூங்கா. அதை செய்தது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இந்த தகவலை சொல்லிக்க. இப்ப சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். வாங்க ஐயா. சேரை பாலகிருஷ்ணன் அவர்களே, அவர்கள் ஏற்கனவே இங்கே பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டு செய்க தொண்டு செய்க துறைதோறும் பிடித்தெடுந்தே என்று சொல்வது போல தமிழுக்கும் அறிவியலுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற பேரவா கொண்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே திருவள்ளுவர் மன்றங்களை அறிமுகப்படுத்தும் இந்த அற்புதமான விழாவிலே திரு சிவசங்கர் அவர்கள் மிகச் சிறப்பாக அம்பை தமிழ் திருவள்ளுவர் அறக்கட்டளையை பற்றி இங்கே பேசினார்கள். திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளையாடுமலை, தங்குபுயல் சூடுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்க நம்மை திரு அருள் சுரந்து ஒலிவதென பொங்கருவி தூங்குமலை, பொதியமலை எம்மலையே என்று போற்றுவார்கள். அந்த பொதியமலையின் அடிவாரத்தே இருக்கின்ற திருவள்ளுவர் கல்லூரியின் அறிமுகத்தை மிகச் சிறப்பாக சொல்லி, அதன் பிறகு திருவள்ளுவர் அறக்கட்டளை எவ்வாறு வளர்ந்தது என்பதை பற்றியெல்லாம், அதுவும் அந்த பாப்பான்குளம் புலவர் சங்கரனையா அவர்களை நான் மிகச் சிறப்பாக அறிவேன். மலர்ந்த முகத்தோடு அவர்கள் செயல்பட்டு இந்த அறக்கட்டளையை வளர்த்த விதத்தை எல்லாம் நான் என்னுடைய இளம் பருவத்திலே நன்றாக அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட அறக்கட்டளை இன்றைய தினம் மிகச் சிறப்பாக ஈமா ராமச்சந்திரன், நாரும்புநாதன், பேராசிரியர் சிவசங்கர் போன்றோரின் துணையோடு சிறப்பாக இலங்கிக் கொண்டிருக்கும் நிலையை நான் நேரிலும் பார்த்திருக்கிறேன், கூற இருந்தும் பார்த்து கொண்டிருக்கிறேன். பேராசிரியர் சிவசங்கர் அவர்கள் மிக தெளிவாக ஆரம்பத்திலிருந்து இன்று அடுத்த வாரம் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி வரை துல்லியமாக அந்த அம்பை திருவள்ளுவர் அறக்கட்டளையை பற்றி உரையாற்றினார்கள். அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்படி எல்லா திருவள்ளுவர் மன்றங்களையும் இணைத்து திருவள்ளுவர் திருக்குறள் தொண்டு புரிந்திருக்கின்ற மயிலை திருவள்ளுவர் சங்கத்துக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை பேராசிரியர் சேரை பாலகிருஷ்ணன் அவர்களே, இப்ப அன்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு தகவல். திருவள்ளுவர் திருநாள் அன்று மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் அரங்கத்தை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து வரும் செவ்வாய்க்கிழமை செய்கிறது. அதன் தலைப்பு என்ன தெரியுமா? திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்பம். இது குறித்து சென்னை கிறித்தவ கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் டேவிட் பிரபாகர் அவர்கள் பேசுகிறார்கள். பரவாது எல்லோரும் இணைந்து திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்பம் குறித்த அவருடைய சிறப்புரையை கேட்டு மகிழுங்கள். இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு மயிலை திருவள்ளுவர் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து மெல்பர்ன், அதாவது ஆஸ்திரேலியா மெல்பர்ன் தமிழ்ச்சங்கம், அந்த மெல்பர்ன் தமிழ்ச்சங்கம் நம்ம மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க அன்பர்களோடு இணைந்து ஒரு பட்டிமன்றம் நிகழ்த்துகிறது. அது வருகிற 13ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. அதற்கான அழைப்புகளை உங்க எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம். அது கிடைச்சிருக்கோம், கிடைக்காதவங்களுக்கு மீண்டும் அனுப்புகிறோம். அதுல என்ன தலைப்பு, அது அந்த பட்டிமன்ற நடுவராக யான் இருக்கின்றேன். அது தலைப்பு என்ன தெரியுமா? திருவள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது அறநெறியா ஆட்சி நெறியா? அறநெறியே என்னும் தலைப்புல ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஜெயராம சர்மா அவர்களும் இன்னும் யாரும் இடையில பேசுறா, சேரை பாலகிருஷ்ணன் அவருடைய இதை மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணிட்டேன். அதாவது இதுல என்ன குறிப்பு என்றால், அந்த நிகழ்விலே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அன்பர்கள் 3 ஜெயராம சர்மா அவருடைய தலைமையில 3 திருவள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது அறநெறியில் பேசுறாங்க. இல்லை, திருவள்ளுவர் பெரிதும் வலியுறுத்துவது ஆட்சி நெறியே என்பதை வலியுறுத்த வருகின்றார்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்கள்,
பேராசிரியர் திலகவதி தமிழ்நாடு திறந்தநிலை தமிழ்நாடு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் தமிழ் பண்பாட்டுத்துறை இயக்குனர். அடுத்து மூன்றாவது அன்பராக சேரை பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது பேசிய அன்பர். இந்த மூவரும் கலந்துக்கிறாங்க. நீங்க அனைவரும் அவர் அருள் கூர்ந்து அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்று சிறப்பு செய்யுங்கள். இதுல பாருங்க, இன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு அனுப்புறோம். அனைவரும் பாருங்கள். இது திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம். எங்களுக்கு மயிலை திருவள்ளுவருக்கு ஒரு இடம் இருக்கு. இடம் எங்க இருக்குன்னா சாய்ராம் கல்லூரிக்கு பின்னால. இந்த இடத்த 7.5 கிரவுண்ட் 35 சென்ட். இதை இலவசமாக மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரி அதனுடைய நிறுவனர் அரிமா லியோமுத்து அவர்கள். இது இப்ப 1998 2000 கொடுத்தாங்க. அங்க நாங்க இப்ப நிறைய நிகழ்ச்சிகள் பண்றோம். அது கொஞ்சம் பாருங்க காணொலியில. இது மாதிரி ஒரு கட்டடம் வரப்போகுது. ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் ஃபார் த ரூரல் யூத். கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அங்கே தொடங்க இருக்கிறது. தேசிய கொடியேற்றம். பக்கத்துல திருவள்ளுவர் சிலை இருக்கிறது. அதை திறந்து வைக்கிறார்கள் ஞானானந்த சுவாமிகள், விஜி சந்தோஷம் ஐயா, ஜஸ்டிஸ் ஜோதிமணி, ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம், அங்க உள்ள மக்கள் எல்லாம். இந்த திருவள்ளுவர் சிலையும் அங்க இருக்குது. இப்ப வர 16ஆம் தேதி இந்த திருவள்ளுவர் சிலையில அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். எப்படி தெரியுமா? அண்ணா பல்கலைக்கழகத்தோட சேர்ந்து இந்த பாருங்க, கொடைவள்ளல் அரிமா லியோமுத்து கலையரங்கம்னு போட்டிருக்கோம். ஒரு பெர்மனன்ட் ஸ்டேஜ் கட்டியிருக்கோம் பாருங்க. இதுல ஆண்டுதோறும் மகளிர் விழா நடத்துறோம். இது 7.5 கிரவுண்ட்னால இந்த இடம் பார்த்து பாருங்க, ரொம்ப நல்ல அருமையான இடம் பாருங்க. இது நிறைய பேருக்கு விருது கொடுக்குறோம். எத்திராஜ் கல்லூரியுடைய மேனாள் முதல்வர். இவங்க ரெப்கோ வங்கியினுடைய மேனேஜிங் டைரக்டர் RS இசபெல்லா அவர்கள். இவங்க மேனாள் மதுரை அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் சிவகாமி அவர்கள். இப்படி பல ஆளுமைகளுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறோம். பேராசிரியர் சிச்சபேசன் ஐயா அவர்கள் இருக்காங்க. இந்த இதெல்லாம் எங்க வளாகத்தில் உள்ள இடம். இதுல வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு, வர்ற செவ்வாய்க்கிழமை திருவள்ளுவர் அன்னைக்கு காலையில 10 மணிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து அந்த கிராமத்தை ஒரு மாடல் வில்லேஜ் ஆக்குறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். நாங்க தனியா பண்ணல, அண்ணா பல்கலைக்கழகம் எங்களோட இணைந்திருக்க ஜாயிண்ட் ப்ராஜெக்டா 10 திட்டங்களை கொண்டு வரோம். அதெல்லாம் இது வெறும் நம்ம திருக்குறள் மட்டும் சொல்லாமல், அறிவியலை மட்டும் சொல்லாமல், மக்கள் மத்தியில நம்மளுடைய தொண்டு பரவலாகணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ் இதை செய்யறது. இதனுடைய நோக்கமே மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கில தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் செயல்பட்டு இருக்குது. அதனாலதான் இந்த திருக்குறள் அமைப்புகளை எல்லாம் இணைத்து ஒரு தேசிய அளவுல மாநாடு, அகில அதாவது உலக அளவுல மாநாடு இதெல்லாம் நம்ம நடத்துறதுக்கு நம்ம எல்லோரும் ஊர் கூடி தேர்வு முனையலாம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன். இப்ப சுடலைமுத்து அவர்கள் தென்காசி ஐயா, கொஞ்சம் உங்க கருத்தை சொல்லுங்க. சுடலைமுத்து அவர்களே. வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம், பேசுங்க ஐயா. இன்றைக்கு பேராசிரியர் சிவசங்கர் அவர்கள் உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. பேச்சை மிகவும் அழகாக அமைத்திருந்தார்கள். தமிழின் பெருமை, திருவள்ளுவரின் பெருமை, அகத்திய முனிவர் வாழும் மலையின் பெருமை, தாம் பணியாற்றிய திருவள்ளுவர் கல்லூரியின் பெருமை, ஆதினகர்த்தர்களின் பெருமை, அம்பை திருவள்ளுவர் அறக்கட்டளையின் தோற்றம் வளர்ச்சி, புலவர் செந்தில் நாயகம் அவர்கள் பங்கு பெற்றது, இளமை காலந்தொட்டு தாம் பங்கு பெற்றது, ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் ஆய்வு, அதைத் தொடர்ந்து நடைபெறும் விருந்து என்று பல வகை விஷயங்களையும் மிகவும் அழகாக எடுத்து கூறினார்கள். பேராசிரியர் அவர்கள் எங்களுடைய தென்காசி திருவள்ளுவர் கழகத்திலும் பலமுறை பங்கு பெற்று தம்முடைய ஆய்வுரைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த அவர்களுடைய திருவள்ளுவர் கல்லூரியில் என்னுடைய மனைவி சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிது காலம் பணியாற்றி இருக்கிறார் தமிழ் துறையில் என்ற
ஒரு விவரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது திருவள்ளுவர் கல்லூரியின் தாளாளராக உள்ள ஆதினகர்த்தர் அவர்கள் சமீபத்தில் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களை கொண்டு பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்களுக்கு சென்னையில் வைத்து திருக்குறள் சீர் பரவுவார் என்ற பட்டம் வழங்கினார் என்பதும் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தமிழ் செம்மல் செந்தில் நாயகம் அவர்களை பற்றி ஒரு 2 நிமிடங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். அவர்கள் சிறந்த பேச்சாளர். தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் பலமுறை பேசி இருக்கிறார்கள். அவரோடு சற்று நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கும் என் மனைவிக்கும் கிடைத்தது. அப்போது அவர்கள் கூறிய ஒரு செய்தியை நான் பதிவிட விரும்புகிறேன். ஐயா அவர்கள் பத்தமடையில் தமிழாசிரியராக இருந்தார்கள். அவர்கள் அங்கு தமிழாசிரியராக பணியாற்றிய போது அவர்கள் வீடு அமைந்துள்ள தெருவின் வழியாக பத்தமடையில் சுவாமி சிவானந்தர் ஆசிரமத்தின் தலைவர் அவர்கள் சுவாமிஜி அவர்கள் தினமும் காலையில் சென்றார்களாம். அப்பொழுது ஒரு நாள் நம்முடைய செந்தில் நாயகம் அவர்களை அழைத்து, நீங்கள் தமிழாசிரியராக இருக்கின்றீர்கள், ஆனால் கம்பராமாயணத்தை பற்றி ஒவ்வொரு வாரமும் சொற்பொழிவு செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஐயா அவர்கள் அதற்கு, நான் தமிழாசிரியன் தான் ஐயா, அது அவர்கள் இளமையில் நடந்தது, நான் தமிழாசிரியன் தான், ஆனால் கம்பராமாயணத்தில் நீங்கள் சொல்கின்ற அளவுக்கு எனக்கு பரிச்சயம் இல்லை என்றார்கள். அதற்கு சுவாமி அவர்கள், நீங்கள் கம்பராமாயணத்தை படித்து அதன் பின் சொற்பொழிவு செய்யுங்கள் என்றார்கள். அவருடைய கட்டளையை தட்ட முடியாமல் ஐயா அவர்கள் கம்பராமாயணத்தை பயின்றார்கள். அதன் பின் சொற்பொழிவும் செய்தார்கள். இந்த சொற்பொழிவு நிகழ்ந்து வருங்காலையில் ஐயா அவர்களுக்கு ஒரு ஆண்மகவு பிறந்தது. அது ராமன் பிறந்த புனர்பூச நட்சத்திரத்திலேயே பிறந்தது. அதற்கு வீரராகவன் என்று ஐயா அவர்கள் பெயரிட்டதாக எங்களிடம் கூறினார்கள். அதாவது கம்பனின் ராமாயணம் கைமேல் பலன் கொடுத்தது என்றார்கள். இதை எங்களிடம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்லமுத்தையா. இவர் எப்படின்னா தென்காசி திருவள்ளுவர் கழகம் தொடங்கின நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்து பேசினார்ல, அன்று முதல் இன்று வரை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் வருகிறார். ஐயா, உங்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். நன்றி ஐயா. அடுத்து இன்னொரு தகவலை நான் சொல்றேன், கவனிச்சு பாருங்க. அதாவது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்க வெப்சைட்டை போய் பாருங்க. எங்க மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துக்கு தனியா வெப்சைட் இருக்குது பாருங்க. நாங்க திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை திருவள்ளுவர் கோயில்ல தொடங்கணும். அது MTS அகாடமி, அறிவு களஞ்சிய வளர்ச்சி மையம், இந்த பக்கம் அறிவியல் பூங்கா, திருக்குறள் உயராய்வு ஆராய்ச்சி மையம், அடுத்தது குளோபல் யூத் டெவலப்மெண்ட் சென்டர். இதுதான் இனிமேல் தொடங்கணும். அதை தொடங்கணும்னா எங்க ஸ்கீம்ல திட்டத்துல ஒன்னா இருக்கு. அது இன்னும் டேக் ஆஃப் ஆகாது. ஆனா யோகம் யூத் ஆர்கனைசேஷன் ஃபார் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் மோட்டிவேஷன்ல நாங்க நிறைய செமினார்ஸ் எல்லாம் கருத்தரங்குகள் எல்லாம் நடத்திருக்கோம். திருவள்ளுவர் அறிவு களஞ்சிய வளர்ச்சி மையம் பூந்தண்டலத்தில் இருக்குது. ஆக இதெல்லாம் நீங்க அவசியம் போய் பார்க்கணும். அந்த அறிவியல் பூங்கால நாங்க 58 இஷ்யூ கொண்டு வந்துட்டோம். 59வது இதழ் வரப்போகுது. இதெல்லாம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பல நிகழ்வுல, அது மட்டும் இல்ல, இது உள்ளுக்கு போய் நீங்க பார்க்கணும். மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம். மருத்துவ முகாம்களை நடத்தி பாருங்க. அதுல தேர் திருவிழா வரும்ல, 63 விழா, அப்ப இலவச மருத்துவ முகாம் நடத்தி சேவை செஞ்சிருக்கோம். அது மாதிரி எங்க நிறுவனங்களே கிட்டத்தட்ட பாருங்க, மயிலை திருவள்ளுவர் MTS அகாடமி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு லோகோ இருக்கும். நாங்க திருவள்ளுவர் இருக்கை அந்த லோகோவும் கொண்டு வரணும். அது இனிமேல் தான் அதை அப்டேட் பண்ணணும். பாருங்க, உலக இளைஞர் வளர்ச்சி, இதெல்லாம் எங்களுடைய அமைப்புல இருக்குது. செயல்பாடுல பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம்கள், படைப்புகள், இதுவரை 72 நூல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். CD வெளியிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி பல நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றது அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி விருதுகள் இந்த மாதிரி தொடர்ந்து பெருந்தலைவர் காமராசர் அவர்கள்ட்ட விருது பெற்றிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், பெருந்தலைவர் காமராசர் மதுரை, நான் திருநெல்வேலியில பிறந்து வளர்ந்தவன். திருநெல்வேலி கல்லூரி MDT ஹிந்து காலேஜ் மாணவன் தான் நான். ஹிந்து காலேஜில் படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இயர்ல போட்டி, மாநில அளவு போட்டியில நான் முதல் பரிசு பெற்றேன். காமராசர் அப்போது வந்திருந்தார் அந்த பரிசு. ஆக ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், இந்த மாதிரி அவர் எனக்கு சிவசேகர் அவர்கள் பேசும்போது எனக்கு இதெல்லாம் நினைவு வந்தது.
சிவசங்கர் அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள். அது அகத்தியருடைய வரலாறை எல்லாம் சொல்லி தமிழுக்கு அவர் எப்படி அணி சேர்த்திருக்கிறார் என்பதையெல்லாம் கூறி மகிழ்ந்தார்கள். இது பாருங்க, இதெல்லாம் வந்து நாங்க நிறைய சயின்ஸ் ஒர்க் ஷாப் எல்லாம் நடத்தணும். அது மாதிரி ஆளுமை வளர்ச்சி பயிலரங்கம் நடத்துறோம். இது கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், உயர்நிலை பள்ளிகள், மேல்நிலை பள்ளிகள் எல்லாரோட இப்படி பல நிகழ்வுகள் இருக்கின்றன என்ற தகவலையும் சொல்லிக்கிறோம். இப்போ நண்பர் ஐயாசாமி அவர்களே, அவர் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து அவரும் என்னோட இப்ப இல்ல 38 ஆண்டுகளாக என்னோடு இணைந்திருக்கின்றார்கள். வாருங்கள் ஐயாசாமி அவர்களே, உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு சிவசங்கரன் அவர்கள் இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு சிறப்பாகவும் எங்கேயும், அதாவது இந்த சங்கத்துல இணைந்தவர்கள் யாரு இருந்தாலும் அவங்களை எல்லாரையும் டச் பண்ணிட்டாரு. அவர் எல்லாரு பேரையும் சொல்லி அவரு பேசுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பேச்சு. இவ்வளவு ஞாபகம் வச்சு இதெல்லாம் எழுதி எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சதுன்னு ரொம்ப ரொம்ப சிறப்பான பேச்சு. அது மாத்திரம் இல்ல, அவரு ஆரம்பிச்ச உடனேயே அம்பாசமுத்திரத்தையும் திருநெல்வேலியையும் தாமிரபரணியையும் எல்லாம் ஒண்ணு விடல. கொஞ்சம் பேசுனது மாதிரிதான் இருந்தது. அத்தனையும் இது பிரமாதமா சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த அம்பை திருவள்ளுவர் அறக்கட்டளைக்கு 20 வருஷம் தொடர்ந்து ஒருத்தர் தன்னுடைய திருமண மண்டபத்தை கொடுத்திருக்கிறாரு அதை நடத்துறதுக்காக. அதை பத்தி ரொம்ப பிரமாதமா பேசினாரு. இந்த அவரு தொடாத ஒருத்தர் கூட அவங்க அம்பை திருவள்ளுவர் அறக்கட்டளைக்கு அவர் தொடாத எவரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அவரு அந்த பாப்பாங்குளம் சங்கரையாவை பத்தி எல்லாம் எல்லாரையும் பிரமாதமா சொல்லிட்டாரு. அழகா ரொம்ப சொல்லிட்டாரு. அப்படியே நன்றியுடைய உரையை தொடரட்டுமா ஐயா? நன்றி உரை. அது எப்படியோ கிளிக் ஆயிடுது, நான் பார்க்கல. அதுவே கிளிக் ஆயிடுது. ஒரு நிமிஷம், இது வந்ததுனால அப்படியே போட்டுருவோம். மன்னிக்கணும், அது என்னன்னா இந்த பாருங்க, அது கட்டாக மாட்டேங்குது, வேற ஒண்ணு இல்ல. இந்த பாருங்க, இங்க பாருங்க. சரி, ஒரு வழியா முடிஞ்சு. மன்னிக்கணும் ஐயாசாமி அவர்களே, அது என்ன கட்டாக மாட்டேங்குது. சரி, போட்டு விட்டு போட்டேன், வேற ஒண்ணு இல்ல. சரி, தொடருங்க. ஓகே, அப்படியே நன்றி உரையும் சொல்லிட்டுமா? சொல்லிடுங்க. இந்த நம்மளுக்கு இந்த நாரம்பநாதன் இல்ல, அவரு வந்து கலந்துகிட்டாரு. அதுல இருந்து அவருடைய அறிமுகத்தினால ஏகப்பட்ட நம்மளுக்கு இப்ப சுடலைமுத்து, சேரை பாலகிருஷ்ணன் எல்லாருமே அவரை வச்சுதான் நமக்கு தெரியும். அறிமுகம் பண்ணாரு. ஆனா அவருடைய சேவை, எத்தனையோ பேர் என்னென்னமோ சேவையெல்லாம் செய்யறாங்க. ஆனா நம்மளுக்கு கீழே உள்ள சங்கத்தை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி ஒரு நிரந்தர சேவையை செய்யறாரு. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இவ்வளவுக்கும் இந்த திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் முனைவர் கலைமாமணி சேயோன் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறாரு. ஒன்றிணைக்கிறதுக்கு அவரு எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ வேலைகள், அவரு முழுவதையும் திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கே அர்ப்பணிச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அவரு லைஃப் முழுவதையும் இது மட்டும் தான் பண்றாரு. ரெட்மி அவர் இதை மட்டும் தான் பண்றாரு. அதனால அவருடைய சேவையை
பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தை கிடையாது. அவருக்கு இதன் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சேலை பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப அழகா எல்லாத்தையும் அவர் எப்பவுமே இப்ப நான் கிட்டத்தட்ட சுகிசிவம் அது இது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இதான் பண்ண மாதிரி சேரை பாலகிருஷ்ணனுடைய பேச்சுக்கு நான் அடிமை. அது அவரு ரொம்ப அழகா பேசுறாரு, எல்லாத்தையும் ரொம்ப அழகா பேசுறாரு. அப்புறம் நம்ம சிவசங்கர் பேராசிரியர் டாக்டர் சிவசங்கரை பத்தி ஒன்னும் முன்னாடியே சொல்லிட்டேன். அவருடைய சொற்பொழிவு ரொம்ப ரொம்ப அழகான சொற்பொழிவு. அவரு யாரையும் விட்டுக்காம சொற்பொழிவாற்றினாரு. அவருடைய சொற்பொழிவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து சேலை பாலகிருஷ்ணன் சுடலை முத்தையா அவர் ரொம்ப ரொம்ப நல்லா இது பங்கெடுத்துக்கிறாரு எப்பவுமே. அதாவது இந்த திருவள்ளுவர் கழகத்தின் வளர்ச்சி தோற்றமும் வளர்ச்சியில எல்லாத்துலயும் சுடலை முத்து ஐயா அவர்கள் கலந்துக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். அந்த வேலம்மாள் அவர்கள், பேராசிரியர் வேலம்மாள் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இது பண்ணினாங்க. இனிமைக்கு அவங்க எல்லா திருக்குறள் இதுல எல்லாத்துலயும் கலந்துக்கணும்னு அவங்கள கேட்டுக்கிறேன். அவங்க இப்போ தற்போதைக்கு அவங்க இணைப்புல இல்ல, இருந்தாலும் மற்றவர்கள் நரம்புநாதன், வேலாயுதம் பத்மநாதன் இவங்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லி இனி எல்லாத்துலயும் அவங்கள கலந்துக்க சொல்லணும். ஏன்னா இங்க எப்பவுமே பெண்கள் கொஞ்சம் குறைவா இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல சொற்பொழிவாற்ற திறமை உள்ளவங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் பூங்கோதை கலந்துகிட்டு இருந்தாங்க, பேராசிரியர் பூங்கோதை. அவங்க இடையில இணைப்புல இருந்து இது பண்ணாங்க. வாசிகை கண்ணப்பன் அவர்கள் ரொம்ப அழகா பாடினாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவங்களுக்கு இந்த ஏன்னா அவங்க நம்ம மணிமேகலை கண்ணனோட ரொம்ப க்ளோஸ். அவங்க கம்பன் கழகத்துல பார்த்தோம்னா ஃபுல்லா வாசுகி கண்ணப்பனும் மணிமேகலை கண்ணனும் தான் இருப்பாங்க. அவருடைய கணவன் இருந்ததுனால அவங்க முன்னாடி போக வேண்டியிருந்துச்சு, அதனால போயிட்டாங்க. அவங்களுக்கும் இது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலாயுதம் பத்மநாதன் அவர்கள் ரொம்ப நல்லா பேசினாரு. அவருடைய ஆர்வமும் அவருடைய இதுவும் எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. அவரு எல்லா இதுலையும் கலந்துக்கிறாரு. தொடர்ந்து அவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்ம எல்லா நிகழ்ச்சிகளையும் இந்த என் பிச்சம்மாள் ரொம்ப ரொம்ப பிரமாதமா எல்லாத்திலையும் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா இன்னும் நல்லா பேசியிருப்பாங்க. அவங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, எல்லாருக்கும் இன்னும் யாராவது விட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நன்றியை சொல்லி, சுந்தர்ராஜ் அவர்கள் கலந்துகிட்டு இருந்தாங்க. அவரு இப்ப தற்போதைக்கு இல்ல, ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லா இதுக்கும் இன்னமும் உங்களை விட இன்னும் 10 பேரை இதுல இணைப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டணும்னு எல்லாரையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. நம்ம நண்பர் வழக்கம் போல் ஐயாசாமி அவர்களுக்கு இந்தியாவில நன்றி கூறிக்கொள்கிறோம். அன்பர்களே, ஒரு நிறைவாக ஒரு கருத்து. மறவாது வருகின்ற 13ஆம் தேதி காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்ற அந்த இணைப்பு ஆஸ்திரேலியால இருந்து வருது, ஜூம் ப்ரோக்ராம். அதுல நாம கலந்துக்கிறோம். நீங்க எல்லாருமே நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அதனால எல்லாரும் இருந்து அந்த பட்டிமன்றத்துக்கு வாங்க. அது 13ஆம் தேதி. 16ஆம் தேதி திருவள்ளுவர் திருநாள் அன்று மாலையில 7லிருந்து 8:30 வரைய நமது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து திருக்குறளில் அறிவியல் தொழில்நுட்பம் பற்றி மெட்ராஸ் சென்னை கிறித்தவ கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் டேவிட் பிரபாகர் அவர் நிறைய அறிவியல் சார்ந்த நூல்களை இலக்கியத்திலிருந்து எழுதியிருக்கின்றார்கள். அதனால ஒரு நல்ல வல்லமை மிக்கவர். அனைவரும் பேராசிரியர் சிவசங்கர், சேரை பாலகிருஷ்ணன் போல அன்பர்கள் எல்லாம். அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அதனுடைய டீன் வந்திருக்கிறார் நம்ம நிகழ்ச்சியில. அதெல்லாம் பெருமைக்குரியது. அதாவது பிற துறை அன்பர்களும் இந்த மாதிரி திருக்குறள் நெறியில தமிழ் தாய்மொழி
எல்லா துறையவர்களுக்கும் அவங்களுக்கு தமிழ் தான் அவங்களுக்கு ஒரு பேஸ். ஆனால் அதை மறவாமல் வருகிறார்கள் அல்லவா, அதற்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து இணையுங்கள் ஐயா. நீங்க ஒரு நாள் உங்க மீன் வளத்தை பற்றி ஒரு லெக்சர் கொடுக்கலாம். நான் அறிவியல் அரங்கம் நடத்துறேன். உங்க அதாவது மீன் வளம் பற்றிய மீன் வளத்தை எப்படி அதிகப்படுத்துவது, அந்த மீன் வளத்தினால பொருளாதார நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு உயர்வும், அதுல எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது, எக்ஸ்போர்ட் அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியில நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் என இந்த மாதிரி பல்வேறு. நான் ரத்னகுமார் அவர்களே எங்க அறிவியல் பூங்காக்கு கட்டுரை எழுத சொல்லியிருக்கேன். நீங்களும் அறிவியல் கட்டுரைகள் எழுதுவதாக இருந்தால் எங்கள் அறிவியல் பூங்காக்கு கட்டுரை எழுதல அவர் மட்டும் இல்ல, இங்க வந்து யார் யாரு அது மாதிரி இந்த ஆண்டு விழா மலர் இன்னும் உங்களுக்காக நான் 2-3 நாள் டைம் தரேன். இப்ப பேராசிரியர் சிவசங்கர் அவர்களுக்கு நான் உங்க உரை நல்லா இருந்தது, எனக்கு இன்னும் சொல்ல நேரம் இல்லாதனால விட்டுட்டேன். அதாவது இந்த ஆண்டு 38ஆம் ஆண்டு விழா மலர் இந்த மாத இறுதியில வெளியிட போறோம். பாரதிய வித்யா பவன்ல வச்சு ஆளுமை 440 பக்கத்துல வரும். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 100 கட்டுரைகள் வந்து விட்டன. 1-2 பேர் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நாரம்புநாதன், ஏற்கனவே நாரம்புநாதன் சொல்லியிருக்கேன். அது மாதிரி சிவசங்கர் ஐயா, சேரை பாலகிருஷ்ணன் ஏற்கனவே அவருடைய படைப்பை அனுப்பிட்டாரு. அதனால பேராசிரியர் சிவசங்கர் அவர்கள் ஒரு என்ன தலைப்புனா முப்பாலில் முப்பொருள். சென்ற ஆண்டு முப்பாலில் முத்தமிழ் பண்ணோம், அதுக்கு முந்தைய ஆண்டு முப்பாலில் மூவரம் பண்ணணும், அதுக்கு முந்தைய ஆண்டு முப்பாலில் முப்பரிமாணம்னு பண்ணோம். இது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பொருண்மை எடுக்கிறோம். இந்த ஆண்டினுடைய பொருள், இந்த ஆண்டுனா 38ஆம் ஆண்டு விழா மலருக்கான பொருண்மை முப்பாலில் முப்பொருள். அறம் பொருள், அறம் பொருள் இன்பம், அதான் முப்பொருள், வேற ஒண்ணு இல்லை. அதுல ஏதேனும் ஒன்று பற்றி 2-3 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி ஒண்ணு நீங்க அனுப்பிடலாம். இப்பொழுது நினைத்தால் நீங்கள் எழுதி விடுவீர்கள். எழுதி உடனே ஓரிரு நாட்கள்ல அனுப்புங்க. எங்க வெப்சைட் இருக்குது, அதுலயே எங்க மெயில் ஐடி இருக்குது. இந்த இதுல எல்லாம் மெயில் ஐடி நாங்க போடுறோம், இணைப்புல வாருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். அதாவது அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை படியுங்கள். அத்துடன் தினம் ஒரு திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேல்நிலை அடைவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொரு தகவல் என்னன்னா, இந்த இத யூடியூப்ல நாளைக்கு காலையில பதிவேற்றம் செய்வோம். நீங்க எல்லாரும் யூடியூப்ல போய் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. அது பண்ணாதான் நம்ம நிகழ்ச்சி எத்தனை பேர் கேட்கறாங்கிறது தெரியும், வேற ஒண்ணும் இல்லை. கண்ணன் ஐயா அவர்கள் இப்பொழுது வந்திருக்காங்க. நன்றி கண்ணன் அவர்களே, நிறைவு செய்துட்டோம் நிகழ்ச்சியை. வணக்கம்.